இப்போது கரண்ட்டாக நாங்கள் ஃப்ரெஷர்ஸ் எடுத்து அவங்களுக்கு ஜென்ஏஐ, டெவலப்மெண்ட் வித் ஏஐ, டெஸ்டிங் வித் ஏஐல ட்ரெய்னிங் குடுக்குறோம். இதில 24 பாஸ்ட் அவுட்டும் இருக்காங்க. 23 பாஸ்ட் அவுட்டும் இருக்காங்க. என்னால நேம்ஸ் ரிவீல் பண்ண முடியாது. பட் ஜெனரிக்கா சொல்றேன். டெவலப்மெண்ட், டெஸ்டிங், ஏஐ, டேட்டா சயன்ஸ் இதிலலாம் போணும்னு பிளான் பண்றீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து ஒரு 4 டூ 5 மந்த்ஸ்க்கு 4 டூ 5 ஹவர்ஸ் அ டே உங்கள டெடிகேட் பண்ற மாரி உங்கள நீங்களே ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லன்னா உங்களால ஐடிக்குள்ள ஃப்ரெஷரா ஸ்டெப் இன்னே பண்ண முடியாது. இந்த ஐடியாலஜி கொஞ்ச நாள்ல ஃபேட் அவுட் ஆயிடும். நீங்க ஐடிக்கே மாட்டீங்க. அதுக்கு பதிலா வேற ஏதோ ஒரு கம்பெனிக்கு ஏதோ ஒரு டெக்னாலஜி, ஏதோ ஒரு ரோல்க்குள்ள போயிடுவீங்க. அதுல உங்களுக்கு குரோத்தே இருக்காது. இப்போ நீங்க அத விட்டுட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சேயிங் இருக்கு எப்பவுமே. முதல் கோணல்னா முற்றிலும் கோணல்னு. இப்போ நீங்க அந்த டைரக்ஷன விட்டுட்டீங்க, கடைசி வரைக்கும் ரெக்ரெட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு ரியலைஸ் பண்ணுவீங்க. ஏன்னா, இப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க. இதுக்கப்புறம் ஃபேமிலி வந்துரும், கமிட்மெண்ட்ஸ் இன்கிரீஸ் ஆயிடும். இருக்கிற ஜாப குவிட் பண்றதுக்கோ, இல்ல அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கோ உங்களால முடியவே முடியாது. பிசிக்கலாவும் முடியாது, மென்டலாவும் முடியாது, எமோஷனலும் முடியாது. ஸோ, இப்போ தான் உங்களுக்கு ரைட் டைம். ஃப்ரெஷரா இருக்கீங்களா? எல்லாத்தையும் எடுத்து லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்க. எல்லா ரிஸ்க்கும் எடுக்க பாருங்க. ஈஸியா குரோத் கிடைச்சிரும்.